மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி காரணமாக தபால் திணைக்களத்தின் கடித போக்குவரத்து சேவைகளை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாத்திரம் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் தபால் திணைக்களத்திற்கு வழங்கப்பட்டுள்ள எரிபொருள் ஒதுக்கீட்டை முகாமைத்துவம் செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூட்டு தபால் தொழிற்சங்க முன்னணியின் இணை அழைப்பாளர் சிந்தக பண்டார தெரிவித்திருக்கிறார். இதன்படி தபால் நிர்வாகத்தினால் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய முடிவுகள் வருமாறு: நாடு முழுவதும் உள்ள தபால் பரிமாற்றங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாத்திரமே நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் தபால் போக்குவரத்து சேவைகள் முழுமையாக நிறுத்தப்படும். தபால் திணைக்கள வாகனங்கள் மூலம் முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த மட்டுப்படுத்தப்பட்ட சேவையால் தபால் விநியோகத்தில் தாமதங்கள் ஏற்படக்கூடும். மேலும் மத்திய கிழக்கு போர் பதற்றம் காரணமாக வெளிநாட்டு தபால் சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. வெளிநாடுகளில் இருந்து வரும் தபால்கள் வழமை போல் கிடைப்பதில்லை என்பதுடன் இலங்கையில் இருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படும் தபால்களும் பாரிய தாமதத்தை எதிர்நோக்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இருப்பினும் புதன்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தவிர ஏனைய நாட்களில் தபால் அலுவலகங்கள் திறந்திருக்கும். எனவே பொதுமக்கள் தங்களது தபால் பொருட்களை தபால் அலுவலகங்களில் ஒப்படைக்க முடியும் என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். இலங்கை ஈரானின் மிக நெருங்கிய நண்பன் என்றும் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்நாட்டிற்கு உதவ ஈரான் தயாராக இருப்பதாகவும் இலங்கைக்கான ஈரான் தூதுவர் அலி ரெசா டெல்கோஸ் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் உள்ள ஈரான் தூதரகத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், இலங்கை எரிபொருள் அல்லது வேறு ஏதேனும் அத்தியாவசிய பொருட்களை கோரினால் அவற்றை வழங்க ஈரான் தயாராக உள்ளது என்றார். ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் தனது நட்பு நாடுகளுக்காக மூடவில்லை என்பதையும் அவர் இங்கு வலியுறுத்தி இருக்கிறார். இலங்கை இக்கட்டான நிலைக்கு உள்ளாவதை ஈரான் ஒருபோதும் விரும்பாது என்றும் ஈரான் தேசத்திற்கு இலங்கை மிகவும் மரியாதைக்குரிய நாடு என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். அண்மையில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய டோர்பிடோ தாக்குதலால் மூழ்கடிக்கப்பட்ட ஈரானின் ஐரிஸ் டெனா போர்க்கப்பலில் இருந்தவர்களை மீட்பதற்கு ஈரான் கோரிக்கை விடுப்பதற்கு முன்னரே இலங்கை நடவடிக்கை எடுத்திருந்தது. இலங்கையின் உதவியை இந்த சந்தர்ப்பத்தில் தூதுவர் அலி ரோசோ டெஸ்கோஸ் நன்றியுடன் நினைவு கூர்ந்தார். இதேவேளை ஈரானில் உள்ள இளைஞர்கள் மீண்டும் தாயகம் திரும்ப விரும்பினால் அதற்கான வசதிகளை செய்து கொடுக்க ஈரான் அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் தூதுவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரான் போரை விரும்பவில்லை, ஆனால் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு தீர்க்கமான பதிலடி கொடுக்கும் என தூதுவர் மீண்டும் வலியுறுத்தினார். அத்துடன் ஹோர்முஸ் நீரிணை ஈரானிய கடற்பரப்பிற்குள் ஒரு போர் வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இது நீரிணை மூடப்பட்டதை குறிக்காது, மாறாக எதிரி நாடுகளின் கப்பல்களுக்கான அனுமதி கட்டுப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார்.